எச்சரிக்கை. இயேசுவின் 2ஆம் வருகை 23 செப்டம்பர் 2032, பாகம் 2, அத்திமரம் துளிர் விடுதல். இந்த தலைப்பின் வழியாக இந்த செய்தியை உங்களை சொல்ல ஆசிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை, அதை குறித்து அநேக செய்திகள், தீர்க்க தரிசனங்கள் செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. சமூக வலைத்தளங்களிலே வந்து கொண்டிருக்கின்றன. அவர் வருகிற நாளை குறித்து அநேகர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். ஆனால் திருமறையிலே அவற்றை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஆராய இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை சேர்த்துக்கொள்ள மீண்டும் வருவேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வருகைக்கான நாளையும் குறித்து நாங்கள் ஆராய இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டுமாக கெஞ்சுகிறோம். பேசுகிற அடியேனை சிலுவையின் நிழலிலே மறைத்துக் கொள்ளும். கேட்கிற உள்ளங்கள் பண்படட்டும். இயேசுவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை குறித்ததான அநேக காரியங்கள் இந்த நாட்களில் செய்தி வழியாக வலைத்தளங்களிலே வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அநேகர் இன்ன நாளிலே இயேசுநாதர் வருவார் என்று சொல்லி கணக்கு போட்டு கொண்டிருக்கிறதான காலகட்டத்தில் இருக்கிறோம். செப்டம்பர் 23, 2032 வரும் என்று சிலர் கணக்கு போட்டு சொல்லியிருக்கிறார்கள். 2030 வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இது உண்மைதானா? இவற்றை குறித்து திருமறை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே ஆண்டவராக இயேசுநாதர் ஒலிவ மலையிலே இருந்த பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டார்கள். அதற்கு இயேசுநாதர் மத்தேயு 24:36ஆம் வசனத்திலே அவர் வருகிற நாளையும் குறித்து பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தேவதூர்களும் அறியார்கள், குமாரனும் அறியான் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த 24ஆம் அதிகாரத்திலே இயேசுநாதர் 11 அடையாளங்களை சொல்லி இருக்கிறார். அதுல 2 அடையாளங்களை குறித்து, அதாவது கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள கிறிஸ்துகள் எழும்புவார்கள் என்று சொல்லுகிற காரியத்தை சொன்ன அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன, நிறைவேறி கொண்டிருக்கின்றன. அதுல ஒன்று அத்திமரம் துளிர் விடும் என்று சொல்லுகிறதான காரியம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே இயேசுநாதர் சொல்லுகிறார், அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளம் கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த அத்திமரம் என்று சொல்லும் பொழுது 2 விதமான காரியங்களை குறிப்பிடுகிறது. ஒன்று, இஸ்ரவேல் தேசத்திலே அநேக அத்திமரங்கள் உண்டு. அந்த மரத்தினுடைய விசேஷம் என்ன என்று சொன்னால், மற்ற எல்லா மரங்களும் துளிர் விட்ட பிற்பாடு கடைசியிலே இந்த அத்தி மரங்கள் துளிர்விடும். இந்த அத்தி மரங்கள் துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள். 2வதாக, இந்த அத்தி மரத்தை குறித்து இஸ்ரவேலை குறித்து ஒப்புமைப்படுத்தி திருமறையில அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எரேமியா 24:5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், சிறைப்பட்டு போன இஸ்ரவேலரை அத்தி பழங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். யோவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே எண்ணி முடியாத ஜாதியர் வந்து இந்த இஸ்ரவேலரை சிதறடித்து கொண்டு போவார்கள் என்று சொல்கிறார். யோவேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அத்தி பழம் சிதங்கி சுருங்கி போகும் என்று சொல்லுகிறார். ஓசே 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அத்தி மரத்திலே முதற் பழுத்த பழங்களை இஸ்ரவேலின் மூப்பருக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்கிறார். இன்னும் எரேமியா 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், கெட்டுப்போன அத்தி பழங்களுக்கு மீதியாக இருக்கிற யூத ஜனங்களை ஒப்பிடுவேன் என்று சொல்கிறார். ஆக நாம் பார்க்கும்போது திருமறையில் இன்னும் அநேக வசனங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அத்தி பழங்களுக்கு ஒப்பிட்டு சொல்வதை நாம் கண்டுகொள்கிறோம். இந்த ஆபிரகாமினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான அந்த தேசம், கானான் தேசத்தை ஆபிரகாமுடைய சந்ததியார் எப்படி கைப்பற்றினார்கள், எப்படி உலகமெங்கு சிதறடிக்கப்பட்டு போனார்கள், எப்படி மறுபடியும் துளிர் விட்டு வந்தார்கள் என்று சொல்லி இந்த செய்தியிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆபிரகாமுடைய சந்ததியார்கள், ஈசாக்குடைய, யாக்கோபுடைய சந்ததியார்கள் எகிப்திலே சென்றார்கள். சுமார் 430 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். மோசேயின் மூலமாக வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். அவர்கள் கானானிலே வந்து 12 கோத்திரங்களும் 12 ஏரியாக்களை பிடித்து வாழ்ந்தார்கள்.
அந்த நாட்களிலே ஒரே ராஜ்யமாக ஒரே அரசனின் கீழ் இருந்தார்கள். பிசி 1010 ஆண்டிலிருந்து 1020 வரை அந்த நாட்களிலே சவுல் முதல் அரசனாக இஸ்ரவேலுக்கு இருந்தார் என்று சொல்லி நாம் அறிகிறோம். இரண்டாவதாக 1010 970 வரை தாவீது ஒரு பேரரசனாக அந்த இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் அறிகிறோம். தாவீதுக்கு பின்னதாக சாலமோன் 970 931 வரை இஸ்ரவேலை ஒரே நாடாக ஆட்சி புரிந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சாலமோனுடைய காலகட்டத்திலே தான் முதல் எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டது என்று சொல்லியும், அந்த முதல் எருசலேம் ஆலயம் 957 கட்டி முடிந்தது என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்னதாக அந்த சாலமோனுடைய நாட்களுக்கு பின்னதாக பிசி 930 ஆண்டு காலகட்டத்திலே இந்த இஸ்ரவேலர் இரண்டாக பிரிக்கப்பட்டது. வடக்கு இஸ்ரவேல் என்று சொல்லியும் தெற்கு இஸ்ரவேல் என்று சொல்லியும். வடக்கு இஸ்ரவேல் 10 கோத்திரங்களை உள்ளடக்கி சமாரியாவை தலைநகரமாக கொண்டு அந்த நார்தன் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரவேலாக இருந்தது. அதற்கு பின்னதாக தெற்கு இஸ்ரவேல் எருசலேமை தலைநகராக கொண்டு யூதா பென்யமீன் 2 கோத்திரங்களுமாக சேர்ந்து அந்த எருசலேமை தலைநகராக கொண்டு அந்த நடத்தி கொண்டு வந்தார்கள். அந்த வேளையில தான் ஆண்டவர் சொல்லுகிறார், 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே சொல்லுகிறார், ஒரு அசீரியர்கள் படையெடுத்து இந்த நார்தன் இஸ்ரேல் அந்த சமாரியாவை தலைநகராக கொண்டதான வடக்கு இஸ்ரவேலை முற்றுகை போட்டு 3 வருடங்கள் முற்றுகை போட்டு இருந்தார்கள். அதற்கு பின்னதாக அந்த பட்டணங்களில் யுத்தம் பண்ணி இந்த மக்கள் எல்லாரையும் இஸ்ரவேலர் எல்லாரையும் சிறையாக பிடித்து கொண்டு போனார்கள். அநேக மக்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். இந்த போன மக்கள் சிறையாக பிடிக்கப்பட்டதான மக்கள் சீரியாவில் சென்று அந்த மக்களோடு சம்பந்தம் கலந்து ஒன்றரை கலந்து இவருடைய ஐடென்டிட்டி அடையாளம் எல்லாவற்றையும் விட்டு விட்டார்கள். சீரியலோடு ஒன்றாக கலந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பின்னதாக எரேமியா 37ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், கல்தையர் வந்து யூதேயாவை பிடித்து கொண்டு போவார்கள் சொல்லி அவ்வளமாக பிசி 605ஆம் ஆண்டிலே இந்த பாபிலோனியர்கள் வந்து எருசலேமை முற்றுகை போட்டு அதை படையெடுத்தார்கள். அதற்கு பின்னதாக பிசி 586ஆம் ஆண்டிலே 2ஆம் நேபுகாத்நேச்சர் வந்து இந்த யூதேயாவை பிடித்து எருசலேமை தீக்கி இரையாக்கி அநேக மக்களை சிறையாக பிடித்து கொண்டு போனான் என்று சொல்லி அறிகிறோம். கொஞ்சம் மக்கள் அந்த எருசலேமிலே மீந்திருந்தார்கள். இன்னும் பல மக்கள் உலகத்தின் பல பகுதிகளிலே சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த எரேமியா 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், சிறையிருப்பின் நாட்கள் 70 ஆண்டுகள் என்று சொல்லி. இந்த சிறையாக பிடிக்கப்பட்டு கொண்டு போன மக்கள் பாபிலோனிலே 70 ஆண்டுகள் நிறைவு முடிந்த பிற்பாடு எஸ்ரே நெகேமியாவுடைய தலைமையிலே இந்த மக்கள் மறுபடியுமாக எருசலேமுக்கு வந்தார்கள். வந்து 2வது ஆலயத்தை கட்டினார்கள், எருசலேம் ஆலயத்தை கட்டினார்கள். பிசி 516 அந்த ஆலயம் கட்டப்பட்டது, 2வது எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டது. ஆனால் அதற்கு பின்னதாக அநேகர் வந்து அந்த எருசலேம் ஆலயத்தை அசுத்திப்படுத்தினார்கள். என்றாலும் பிசி 37 பிசி 4ஆம் ஆண்டு வரை அரசாண்ட ஏரோது த கிரேட் என்று சொல்கிற மனுஷன், அந்த ஒரு ராஜா அந்த எருசலேம் ஆலயத்தை மிக அழகாக சீரமைத்து புறநமைத்து மிக அழகாக நேர்த்தியாக வைத்தான் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. இந்த ஆலயத்தை தான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே அந்த சீஷர்கள் இயேசுநாதரை கூட்டிக் கொண்டு சென்று, ஆண்டவரே இந்த ஆலயத்தை பாரும், என்ற கற்கள் என்ன அழகாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அதற்கு இயேசுநாதர், இந்த கற்களிலே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு உடைக்கப்பட்டு போகும் காலம் வரும் என்று சொன்னார். அது உடனடியாக நிறைவேறிற்று. இயேசுநாதருடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்னதாக AD 70ஆம் ஆண்டிலே ரோமர்கள் படையெடுத்து வந்து இந்த இஸ்ரவேலின் மேல் படையெடுத்து எருசலேமை இடித்து, அந்த எருசலேம் ஆலயத்தை இடித்து தரை மட்டமாக்கினார்கள். யூதர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள், உலகத்தின் எல்லா பகுதிகளிலுமாக சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அந்த வேளையில் அந்த இயேசுநாதர் சொல்லுகிறார், இந்த அத்தி மரம் துளிர் விடும் என்று சொல்லி ஏசாயா 43ஆம் அதிகாரம் 5-7 வரை உள்ள வசனங்களிலே
11ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களிலே ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், இந்த அத்திமரம் மறுபடியும் துளிர் விடும் என்று சொல்லி. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு பின்னதாக அந்த நிகழ்ச்சி நடந்து 2000 ஆண்டுகளுக்கு பின்னதாக தியோடர் ஹெர்சி என்று சொல்லுகிறதான ஒரு மனிதர் 1897 சுவிட்சர்லாந்துல பேசல் என்று சொல்லுகிறதான இடத்துல முதல் சியோனிஸ்ட் காங்கிரஸை உண்டாக்கினார். அதன் அடிப்படையில ரஷ்யாவிலிருந்தும் ரொமேனியாவிலிருந்தும் அநேக யூதர்கள் மறுபடியுமாக எருசலேம் பகுதிக்கு வந்து சேர்ந்தார்கள். 1910ஆம் ஆண்டுல கிபுட்ஸ் என்று சொல்கிறான ஒரு நியதி இந்த யூதர்கள் உருவாக்கினார்கள். அதன் விளைவு என்ன என்று சொன்னால், எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவிப்பது, அந்த இடங்களை, அந்த விவசாயத்தை, தொழில்நுட்பங்கள், மற்ற எல்லா காரியங்களும் வந்திருக்கிறதான யூதர்கள் எல்லாரும் பொதுவாக வைத்து அனுபவிக்கிறதான ஒரு நியதி அவர்கள் உண்டாக்கினார்கள். 1917ஆம் ஆண்டுல ஜெனரல் ஆலன்பை என்று சொல்கிறான ஒருவர் துருக்கியின் வசமாக இருந்த எருசலேம், துருக்கியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த எருசலேம் பட்டணத்தை விடுவித்து யூதர்கள் அந்த இடத்துல மறுபடியும் சென்று கைப்பற்றத்தக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார். ஆனால் இந்த சிதறடிக்கப்பட்டதான மக்கள், உலகமெங்கு சிதறடிக்கப்பட்டதான மக்கள் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளானார்கள். குறிப்பாக 1938 1945 வரை 2ஆம் மகா உலக போரின் அந்த டைம்ல ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார். அது எப்படின்னு சொல்லும்பொழுது, ஹிட்லர் 1918ஆம் ஆண்டுல முதல் உலக போரில் ஒரு ஜெர்மனுடைய இராணுவ வீரராக இருந்தவர். அந்த யுத்தத்துல, முதலாம் உலக போரில் இந்த ஜெர்மனி படைகள் பிரிட்டிஷ் படைகளுக்கு, அந்த அலையன்ஸுக்கு எல்லாவற்றுக்குமாக தோற்கடிக்கப்பட்டது. இந்த ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்டதான காரணம் என்ன என்று சொல்லி விசாரித்த பொழுது, அந்த ஜெர்மனியில் இருந்ததான யூதர்கள் அந்த நாசி ரெஷீமிலே, அந்த ஜெர்மனியில் உள்ளதான படையில சேரவில்லை. ஒன்று. இரண்டாவதாக, ஜெர்மனியில் இருந்ததான யூதர்கள் மிக பொருளாதாரத்தில் மிக சிறந்து விளங்கினார்கள். இந்த 2 காரியங்களும் ஹிட்லருக்கு மிக எரிச்சலாக, மிக கோபமாக ஆகிவிட்டது. ஆனபடினாலே இந்த யூதர்களை எல்லாரையும் நாடு கடத்த வேண்டும் என்று சொல்லி யோசித்தார். ஐரோப்பாவில் உள்ள யூதர்கள் எல்லாரையும் வெளியே விட வேண்டும். ஜெர்மனி குறிப்பாக யூதர்கள் அல்லாத ஒரு சுத்த ஜெர்மனியாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்தார். அப்படி யோசித்து கொண்டிருந்ததான வேளையில இவர் படிப்படியாக உயர்ந்து ஜெர்மனியினுடைய சான்சலராக மாறினார். அந்த வேளையில இவருக்கு முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டது, முழு பலமும் இருந்தது. ஆனபடினாலே யூதர்களை எப்படியாவது விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி யோசித்தார். 1938 45 வரை உள்ள 2ஆம் உலக மகா யுத்தத்துல இவர் 3 ஜெனரல்ஸை அப்பாயிண்ட் பண்ணினார். எதற்காக என்று சொல்லும்போது, 3 பேருக்கு 3 விதமான வேலைகள். அதுல ஒருவனுக்கு, ஒரு இராணுவ வீரருக்கு என்ன வேலை கொடுத்தார் என்று சொன்னால், இந்த யூதர்களை அப்புறப்படுத்த வேண்டும் எப்படியாவது. அந்த மனிதர் இந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்தார் என்று சொன்னால், 3 யுக்திகளை கையாண்டார். ஒன்று, யூதர்களை நாடு கடத்துவது, மற்ற பக்கத்தில் உள்ளதான நாடுகளுக்கு கடத்துவது என்று சொல்லி. அந்த வேளையில பக்கத்தில் உள்ள நாடுகள் ஒன்றும் இந்த யூதர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனபடினாலே அந்த யோசனை தோற்கடிக்கப்பட்டது. இரண்டாவதாக, இந்த ஜெர்மனியில பெரிய வாய்க்கால்கள், ஆழமான பெரிய வாய்க்கால்களை உண்டாக்கி அதில் 5000 10,000 கணக்கான யூதர்களை வரிசையாக கொண்டு நிறுத்தி சுட்டு கொல்லுவது என்று சொல்லி, அப்படி சுட்டு கொண்ட பிற்பாடும் அநேகரை அந்த காரியங்கள் நிறைவு பெற முடியவில்லை. அடுத்து மூன்றாவதாக என்ன செய்தார் என்று சொன்னால், கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ், அந்த பெரிய பாழடைந்த கட்டடங்களிலே இந்த யூத மக்களை இந்த ஆடுகளை அடித்து கொண்டு ஒதுக்குவது போல அங்கே கொண்டு எல்லாரையும் அடைத்து வைத்து விஷ வாயுக்களை செலுத்தி எல்லாரையும் கொண்டு போட்டான். கொண்டு போட்டு இந்த பேனர்ல, அந்த மைக்ரோ ஓவன் போல உள்ளதான பேனர்ல எல்லாரையும் வைத்து சுட்டு சாம்பலாக்கினான். இப்படி சுமார் 60 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள்.
அந்த வேளையில் 1945 செப்டம்பர் மாதத்தில் இந்த உலகப் போர், 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. அந்த முடிவுக்கு வந்ததான வேளையில் இந்த அலைடு பவர்ஸ், பிரிட்டிஷ், பிரான்ஸ், மற்ற எல்லா படைகளும் சேர்ந்து ஜெர்மனியை முற்றுகை போட்டது. அப்போ இந்த ஹிட்லருக்கு வழி இல்லாதபடிக்கு என்ன செய்தான்னு சொன்னால், ஒரு பங்கருக்குள்ளே என்று சொல்லும்போது பூமிக்கு அடியில் தோண்டப்பட்டதான ஒரு தாழ் இடத்திலே போய் ஒளித்து கொண்டான். அங்கும் இந்த படைகள் வந்தது என்று சொல்லி தான் இனி தப்பிக்க முடியாது என்று சொல்லி தன்னை தானே சுட்டு இறந்தார். இந்த யூதர்களுக்கு ஆக நியமிக்கப்பட்டதான அந்த நபர் ஒளித்து ஓடிவிட்டான். எங்கு சென்றான் என்று சொல்லி தெரியாதபடிக்கு ஒளித்து ஓடிவிட்டான். பின்னதான காலகட்டத்தில் அந்த நபரை பிடித்தார்கள் என்று சொல்லி சரித்திரத்தில் படிக்கிறோம். ஆக இந்த ஹிட்லருடைய காலத்தில் 60 லட்சம் யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி சரித்திரத்தில் படிக்கிறோம். என்றாலும் இந்த ஹிட்லருடைய யோசனை யூதர்களை அழிக்க வேண்டும், யூதர்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறதான யோசனை முற்றிலுமாக நடைபெறவில்லை. 1946ஆம் ஆண்டு பலஸ்தீன நாடுகளின் சங்கத்தின் ஆணை, அதாவது லீக் ஆஃப் நேஷன்ஸ் மேண்டேட் ஃபார் பாலஸ்தீன் என்று சொல்லுகிற ஒரு அமைப்பு, அது யுஎன்னுக்கு, ஐக்கிய நாடுகளுக்கு மாற்றப்பட்டது. அதனுடைய சார்ட்டர் 18ஆம் ஆர்டிகிள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், யூதர்களுக்கு உரிய முழு உரிமையும் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு சட்ட அமைப்பு அதிலே இருக்கிறது. 1947ஆம் ஆண்டு யுஎன் ஒரு சிறப்பு சிபாரிசை உண்டாக்கினது. என்னவென்று சொன்னால், பாலஸ்தீனம் சமமாக பிரித்து ஒரு பகுதியை யூதருக்கும் ஒரு பகுதியை அரபியருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறதான ஒரு சட்டத்தை நியமித்தார்கள். அதை யூதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் அரபியர்கள் அதை ஏற்க மறுத்தார்கள். ஆனால் இஸ்ரேல் தேசம் எப்படி பிறந்தது என்று பார்ப்போம். 1948ஆம் ஆண்டு மே மாதத்திலே ஒரே நாளிலே இஸ்ரேல் என்ற தேசம் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி அறிக்கை பண்ணினார்கள். உடனடியாக த வார் ஆஃப் லிபரேஷன் 1948-49 இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனருக்கும் பெரிய யுத்தம் நடந்தது. அதில் யோர்தான் கிழக்கு எருசலேமையும் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையை கைப்பற்றினது. எகிப்து காசாவை கைப்பற்றினது. இஸ்ரேல் நடுவில் இருக்கிறதான ஒரு சிறு பகுதி இஸ்ரேல் என்று தனி நாடாக்கி அது உலகத்தின் வரைபடத்திலே இடம் பெற்றது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நாளிலே தான் 1948 பிறந்ததான அந்த இஸ்ரவேல், துளிர் விட்டதான அந்த இஸ்ரவேல் உலகத்தின் வரைபடத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதான தீர்க்க தரிசனத்துக்கு 2700 ஆண்டுகளுக்கு பின்னதாக அது நம்முடைய நாட்களிலே நிறைவேறிட்டு என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 1950 ஆண்டு காலத்தில் இஸ்ரவேல் அரசாங்கம் த லா ஆஃப் ரிட்டர்ன் என்று சொல்லுகிறதான ஒரு சட்டத்தை உண்டாக்கினார்கள். அதன் அடிப்படையிலே சுமார் 60 நாடுகளிலிருந்து, உலகத்தின் 60 நாடுகளிலிருந்து இஸ்ரவேலர் யூதர்கள் எங்கெல்லாம் இருந்தார்களோ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தார்கள். 67ஆம் ஆண்டுல இஸ்ரவேல் அரபு யுத்தம் 6 நாட்கள் நடந்தது. 73 யாம் கிப்போர் அல்லது டே ஆஃப் அட்டோன்மெண்ட் சொல்ல யுத்தம் நடந்தது. எதற்காக என்று சொன்னால், இஸ்ரவேலை அந்த உலகத்தின் வரைபடத்திலிருந்து இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்கிறான யுத்தம். ஆனால் அதில் அரபியர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். 1967 இந்த எருசலேம் யூதருடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக அவளை எடுத்துக்கொண்டார்கள். அவளுக்கு கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 78 எகிப்தும் இஸ்ரவேலும் கேம்ப் டேவிட் ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் என்று சொல்லுகிறதான ஒரு சமாதான அக்ரிமெண்டை, ஒப்பந்தத்தை வைத்தார்கள். அதன் அடிப்படையில் அநேக உலகமெங்கும் உள்ளதான யூதர்கள் யூதாவுக்கு, அந்த இஸ்ரவேலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து நாக்பூர், அந்த மணிப்பூர், மிசோரம், பாகிஸ்தான், ரஷ்யா, எத்தியோப்பியாவிலிருந்து அநேக மக்கள் இப்படி உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் வந்து கொண்டிருக்கிறதான மக்களை இந்த யூத அரசாங்கம், இஸ்ரவேல் அரசாங்கம் அவர்களுக்கு தனி இடங்களை அமைத்து அந்த இடத்துல இவர்கள் செட்டில் பண்ணுவதற்கான எல்லா வழிவகைகளும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனபடினாலே இந்த ஆண்டவராக இயேசுனுடைய வாக்கு தத்துவம் இவர்கள் அத்திமரம் துளிர் விடுகிறதான காரியம் நம்முடைய நாட்களில் நிறைவேறிட்டு என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிறதான இஸ்ரவேல் 470 கிலோமீட்டர் நீளமும்
135 கிலோமீட்டரும் கொண்ட 22,000 சதுர கிலோமீட்டர் அடங்கியதான ஒரு சிறு நாடு. அதில் 60% பாலைவனமாக இருக்கிறது. 95 லட்சம் மக்கள் மட்டும்தான் இவ்வளவு காலமாக வந்து சேர்ந்தார்கள். 1 கோடி கூட எட்டவில்லை. ஆனால் இந்த மக்கள் தொழில்நுட்பத்திலே மிக சிறந்து விளங்குகிறார்கள், விவசாயத்தில் சிறந்து விளங்குகிறார்கள், பலவிதமான கண்டுபிடிப்புகளில் விளங்குகிறார்கள். தண்ணீர் பற்றாக்குறையை நீக்குவதற்காக கடல் நீரை சுத்த நீராக மாற்றி அவர்கள் குடிப்பதற்காக விவசாயத்திற்காக எடுத்துக்கொள்கிறார்கள். மேலும் அந்த சுயஸ் கால்வாய்க்கு பதிலாக அங்கு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி யோசித்து இந்த பாலைவனத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே போகிறதான பாலைவனத்திலே பென் குரியன், அதாவது இஸ்ரவேல் தேசத்துடைய முதல் பிரைம் மினிஸ்டருடைய பேரில் ஒரு கால்வாய் தோண்டுகிறார்கள். கப்பல் போக்குவரத்துக்காக கால்வாய் தோண்டுகிறார்கள். அந்த பாலைவனத்தை சோலை வனமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏசாயா 27:6 பார்க்கும்போது யாக்கோபு வேர் பற்றி பூத்து காய்த்து குலுங்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 2700 ஆண்டுகளுக்கு முன்னதாக சொன்னதான காரியங்கள் இந்த நாட்களிலே நடைபெறிக் கொண்டு இருக்கின்றன என்று சொல்லி அறிகிறோம். ஒருவேளை இஸ்ரவேலை சுற்றிலும் இன்றைக்கு யுத்தம் நடக்கிறது என்று சொன்னால், ஆனால் அவர்களை அசைக்க முடியாதபடிக்கு ஆண்டவர் அவர்களை காத்து கொள்கிறார். ஆண்டவருடைய மக்கள் அந்த பூத்து குலுங்குகிறார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடினாலே இயேசுநாதருடைய அடையாளம், ஒரு அடையாளம், அத்திமரம் தொடர் விடுகிறதான அடையாளம் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னதாக நிறைவேறிவிட்டது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடினாலே இயேசுநாதருடைய வருகை மிக சீக்கிரம் என்பதை யாரும் மறக்க முடியாது. இன்றைக்கோ நாளைக்கோ அல்ல 2030 செப்டம்பர் 23, 2032 என்று சொல்லி யாரும் கணக்கு பண்ண முடியாது. எப்போது வேண்டுமானாலும் இயேசுநாதருடைய வருகை இருக்கும். ஆனால் இயேசுநாதருடைய வருகை இன்னும் நாள் தான் இருக்கும் என்று சொல்லுவது மதியினமான ஒரு காரியம். ஆனபடினால யாரும் ஏமாந்து போக வேண்டாம். இப்படிப்பட்டதான தீர்க்க தரிசனங்களுக்கு வேதத்திலே இடமில்லை. ஆனபடினால இயேசுநாதர் எப்போது வந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? அவரை சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அவரை சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட்டால் அவர் எப்போது வந்தாலும் கவலைப்பட வேண்டியதான அவசியமில்லை. இல்லை என்று சொன்னால் நிர்பந்தர்களாக இயேசுநாதர் வரும்போது ஆயத்தம் இல்லை என்று சொன்னால் நிர்பந்தர்களாக மாறிவிட வேண்டியதான சூழ்நிலை ஏற்படும். ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் என்ன நிலையில இருக்கிறீர்கள் சொல்லி. இயேசுநாதர் வருகின்றதான நாளையும் நேரத்தையும் கொடுத்து ஆராய முற்படுகிறீர்களா, அல்லது அவரை சந்திக்க ஆயத்தமுடையவர்களாக இருக்கிறீர்களா? இயேசுநாதர் வரும் போது அவரை சந்திக்க ஆயத்தமுடையவர்களாக இருக்க ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஆமென். அடுத்து வருகிற செய்திகளை நீங்கள் தவறாமல் பெற்றுக்கொள்வதற்கு இந்த சேனலை தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுவதற்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.